ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து அமரன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹே மின்னாலி அப்படிங்கிற ஒரு பாட்டு. ஹே மின்னலி அந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த பாட்டு கேட்கலாம். கேட்டுட்டு நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு காட்ட போகிறோம். வாங்க நண்பா உள்ள போகலாம். With chakra-based meditation music, Saregama Karwa Wellness. ஹரிச்சரன், ஸ்வேதா மோகன். ஹரிச்சரன் மை ஃபேவரட். ஸ்வேதா மோகன். சாய் பல்லவி தான். என்ன அப்படியே உழைப்பாளர் சில மாரி சே எப்படி சொல்றது, ஒரு சரியான ஃபீலா இருக்கு பாட்டு. மைண்ட் ப்ளோயிங் சாங் மாதிரி கேட்க மெல்ட்டிங்கா இருக்கு. எனக்கு இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைமே கேட்குறேன் பாட்டு. நல்லா ஹார்ட் பண்ணிட்டு நான் ஒரு 10 தடவை கேட்டுட்டேன். இப்போதான் கேட்குறேன் பாட்டு. பட் இருந்தாலும் சூப்பராக இருக்கு. நான் கூட ஜி பிரகாஷ் ஓரளவுக்கு மொக்கையாக தான் போட்டு வந்துச்சேன். சூப்பராக போட்டிருக்காப்புல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நல்லா போட்டிருக்கா. அப்படி ரொம்ப வருஷம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு கடைசியாக மாத்தியில் கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாப்புல பாட்டு.
அதுக்கப்புறம் மெலோடினா மனுஷன் பிச்சு பெல் எடுத்துருவோம். உண்மையுமே நல்லா இருக்கு. அது இல்லாமல் சாய் பல்லவி அவங்கள பார்க்குறதுக்கு வந்து இந்த பிரேமம்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் எஸ்கேவை பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கு. அவ்வளோதான். அந்த மேஜர் முகுந்த் வர என்ஜிகேல பார்த்த பேர் லைட்டாக இருக்கு. எனக்கு அந்த மாதிரி தெரியல. எனக்கு வந்து இந்த பிரேமம் மாதிரி தான் அந்த காலேஜ் போர்ஷனு அதனால கொஞ்சம் பிரேமம் இல்லை படமே பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அமரன் வெயிட்டிங் தீபாவளிக்கு. அமரன் தீபாவளி இந்த டைம் போன டைம் மிஸ் ஆயிடுச்சு. இந்த டைம் மிஸ் ஆகாமல் ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூவாக கொடுக்கணும்னு. ட்ரெய்லருமே நல்லா இருந்துச்சு. டீசருமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே இல்லாமல் அந்த டேரக்டர் வந்து ரங்கூனுக்கு அப்புறம் இந்த படம் தான் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்கு. பயங்கரமாக எடுத்திருக்காரு. கமலஹாசன் ப்ரொடக்ஷன். ஆமாம், வேற லெவல். பாட்டு சூப்பராக பண்ணியிருக்காப்புல. ஜிவிக்கு ஒரு ஆன்சர் போட்டுருக்கோம். இல்லை என்னதான் ஜிவி வந்து தனுஷ் சார் ஆளாக இருந்தாலும் சிவகார்த்திகேயன் இல்லை தனுஷ் சாரோட நண்பனாக இருந்தாலும் சிவகார்த்திகேயன் வரும்போது அந்த போட்டி போகாமல் இல்லாமல் நல்லபடியாக போட்டு நீங்கள் போதுண்டாடே போட்டு கொடுத்துருக்காப்புல. பட் இருந்தாலும் பாட்டு உண்மையுமே நல்லா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் கேட்குறேன். பாட்டு உண்மையில நல்லா இருக்கு. பயங்கரமாக இருந்துச்சு. வேற என்ன, இந்த படம் கண்டிப்பாக ஒரு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு எங்களோட சேனல் சார்பாக நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். இந்த மாதிரி பாட்டு இனி அடுத்தடுத்து இந்த படத்துலேருந்து நிறையா 5 பாட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துலேருந்து இன்னும் நிறையா பாட்டு வரும்னு நினைக்கிறோம். அக்டோபர் 12 நினைக்கிறேன் படமா ஆடியோ லான்ச். ஆமாம், பார்ப்போம், வெயிட் பண்ணி. ஓகே, கண்டிப்பாக பார்க்குறோம். இந்த படம் கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய ஒரு வசூல் அடிக்கணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டிருக்காப்புல. டேரக்டரும் அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஏ முருகாஸோட அசிஸ்டன்ட் டைரக்டர் இவர். கண்டிப்பாக படம் உண்மையாலுமே ஒரு சம்பவம் பண்ணணும்னு நினைக்கிறேன். முகுந்த் தமிழ்நாட்டிலேருந்து ஆர்மியில் போயிட்டு ஒர்க் பண்ண ஒரு மனுஷன் கடைசி நேரத்தில் வந்து வேறு வழி இல்லாமல் உயிரை விடுற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் படத்தோட கிளைமேக்ஸில் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அது நினச்சா அப்படியே இது கமல் சார் பாடின ஒரு பாட்டில் அது நல்லா இருந்துச்சு. அதில் ட்ரீசரில் இருக்கும், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படம் வேறு லெவலில், படம் கண்டிப்பாக வேறு லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. ஜிவி பிரகாஷ் சாருக்கு என்னோட ஒரு இது நல்லா இருக்குது. உண்மையாலுமே கேட்கும்போது மெலடியாக இருக்குது. உண்மையிலே நல்லா இருக்குது. இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேளுங்க. ஏன்னா இந்த சர்தார்லாம் 2-3 பாட்டு வரும். ஜிவி பிரகாஷ் சார் தான் பாட்டில் அந்த படத்துக்கு மியூசிக். அந்த படத்தில் 2-3 பாட்டுக்கும் அந்த பாட்டுலாம் நல்ல பாட்டு தான் சர்தார் படத்துல. ஆனால் அந்த பாட்டுலாம் யாருமே கேட்கல, ஹிட் ஆகலை. அதே மாதிரி இந்த பாட்டையும் விட்டுறாதீங்க. நம்ம பாட்டு போட்டா அப்புறம் எப்படி ஹிட் ஆகும்? தாத்தா வராரு மனசிலாயோ அந்த மாதிரி போட்டாலாம் கேட்குறீங்க. இந்த மாதிரி ஒரு மெலடியா அதில் எனக்கு ஒன்றுமே புரியலடா அந்த பாட்டில். இந்த மாதிரி மெலடி பாட்டுலாம் வரவேற்பு கொடுங்க. ஏன்னா அவர் தான் இந்த பாட்டு வந்து அவருக்கு வந்து ஒரு 700வது பாட்டு 700வது பாட்டு அப்படின்னு கொஞ்சம் இதில் அப்படி தான் வரும் ஸ்பீடாக பேசுறதுனால. சரி, ஓகே. பாட்டு உண்மையுமே வேற லெவலாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் பாட்டு கொடுத்துருவீங்க சார். நாங்கள் இதே மாதிரி நான் ரியாக்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ டாட்டா பை பை. நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கோம். ஸோ நன்றி, வணக்கம். குகன், சிவா, வெங்கடேஷ். தேங்க்யூ.